ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட கண்டினியூஷன். என்ன சீரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ல் நம்ம 8th பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷனை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோன்னா, கொங்கு நாட்டு வணிகம். சரி, நம்ம கொங்கு நாடு இருக்குல்ல, இந்த ஈரோடு, இந்த திருப்பூர், இந்த சைடில் இருக்கிற கொங்கு நாட்டில் வணிகம்லாம் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தொல்காப்பியம் சங்க இலக்கியம் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் உரியது என்கிறாரு. நம்ம தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்ஸ் வந்துட்டு ஆனால் ஆட்சி பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வன்பகல் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி திருப்பி பாடுக்கும்போது இந்த வரிகளெல்லாம் ஞாபகம் வந்துடுது. என்ன தான் நம்ம ஷார்ட்கட் வச்சு படித்தாலுமே நம்ம ரிப்பீட் ரிவிஷனில் வர்ற மாதிரி ஞாபகம் வர்ற மாதிரி எதுலேயும் வராது. நல்லா திருப்பி இந்த பாருங்கள், வன்பகல் மூவர் தன்பொருள் வரைப்புன்னு சொன்னால் இதில் தொல்காப்பியம். சரி, ஓகே, தொல்காப்பியம் தான். வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாஸ்திரம் சசோட கல்வெட்டு மூவேந்தர் குறித்த செய்திகள் வந்து இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சேரர் பற்றி பார்ப்போம். சேரர்னு எடுத்தவங்க அவங்க தான் பழமையானவர்கள் தான். போந்தை வேம்பே ஆரென வரவும் மாபெரும் தானையார் மலைந்த பூவும் என தொல்காப்பியம் வந்து சேரரை முன்வைக்குது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், போந்தே வேம்பே ஆரென வரவும் மாபெரும் தானையார் மலைந்த பூவென தொல்காப்பியம் சேரரை முன்வைக்கிறது. சேரலோட நாடு குடநாடு, தலைநகரம் வஞ்சி, இப்போ வந்து கரூர்னு சொல்கிறோம். துறைமுக பட்டினங்கள் தொண்டி முசிறி காந்தலூர். சேரரோட துறைமுக பட்டினங்கள் எது? தொண்டி முசிறி காந்தலூர். கொடி வந்து விற்கொடி, பூ வந்து பனம்பூ. கொடி வந்து விற்கொடி, பூ வந்து பனம்பூ. சேர நாட்டோட எல்லைகள் பாருங்கள். இன்றைய கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டோட சேலம் கோவை சேலம் வர்றது கொங்கு நாடு தான், சேலம் கோவை. ஓகேங்களா. கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் இருக்குது. கார்மேக கவிஞர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம அந்த சேரரோட பகுதிகளாக இருக்காங்களா, அது எங்கெங்கே இப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள். வடக்கில் பெரும்பாலை, தெற்கில் பழனிமங்கல், கிழக்கில் மதிர்கரை, மேற்கில் வள்ளிமலை. இதை அப்படியே நோட்டில் போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிள் வரும்போது இல்லை சில நார்மல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதும் வடக்கில் என்ன பார்த்தோம்? பெரும்பாலை பார்த்தோம். தெற்கில் என்ன பார்த்தோம்? பழனிமலை பார்த்தோம். கிழக்கில் என்ன பார்த்தோம்? மதிர்கரை பார்த்தோம். மேற்கில் வெள்ளிமலை பார்த்தோம். நல்லா அப்படி இந்த படமே உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும், நல்லா படிச்சிருந்தோம்னா. ஓகே, இப்போது கொங்கு மண்டலம் என்னென்ன ஊருன்னு பாருங்கள். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர், இதெல்லாம் சேர்ந்து தான் கொங்கு மண்டலம். கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி, ஆண்புரணை ஆறுகள் வளம் செழிக்க செய்து. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், அமராவதி, ஆண்புரணை. அமராவதிக்கு தான் ஆண்புரணை இன்னொன்று பேர். ஆண்புரணைன்றது என்ன நதின்னு கேட்கலாம், அதுக்கு பேர் அமராவதி. ஆறுகள் வளம் குளிக்க செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழங்கால வணிகத்தில் உழவு, கைத்தொழில், வணிகம் இம்மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நல்வாழ்விற்கு அடிப்படை. உழவு இருந்தால் தான் நம்மளாடி வந்து அரிசியில் வைக்க முடியும், அந்த பட்டினி சாகிதமே இருக்காது. கைத்தொழில்னால் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பணம் வேணும் இல்லைங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் இருக்கணும். அப்புறம் வணிகம் வந்து நம்ம விளைவிச்ச பொருளை வணிகத்தை பண்ணால் தான் நம்ம இன்னும் வளர முடியும். அதனால தான் இந்த மூணுமே ஒரு நாட்டு மக்களோட நல்வாழ்விற்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. சேரர்களிடமிருந்து ஒளிமை மிகுந்த கப்பற்படை இருந்துச்சு. சேரர்கள்கிட்ட ஒளிமை மிகுந்த கப்பற்படை இருந்தது. செங்குட்டுவன் கடற்போர் வெற்றியால் கடல் பிறகூட்டிய செங்குட்டுவன் எனப்பட்டார். செங்குட்டுவன் இருக்காருல்ல, அவரோட கடற்போர் வெற்றியால் தான் கடல் பிறகூட்டிய செங்குட்டுவன் பட்டார். ஓகே, கடம்பர்கள் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர் அடக்கினர். சேர மன்னர் எந்த கடற்கொள்ளைகள் அடைக்கினான்னு கேட்பாங்க, கடம்பர்கள். ஓகே, சேரர்களோட சிறந்த துறைமுகம் முசிறி. சேரர்களோட சிறந்த துறைமுகம் எது? முசிறி. இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு வந்து மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். பொன் மென்மைமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை இறக்குமதி செய்யப்பட்ட செய்தியை இந்த மேற்கோள் வந்து சொல்லுது பாருங்கள். மீனோடு நெற்கொய்யி மிசையம்பின் மனை குறுக்குத்து களந்தந்த பொற்பரிசம் களத்தோணியால் கரை சேர்க்குது. புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் களத்தோணியால் கரை சேர்க்குது. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், ஞாபகம் வச்சுங்க. புறநானூறு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்துச்சு. நெல் தான் அடிப்படையாக இருந்துச்சு விலையை கணக்கிடுறதுக்கு. நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையன. நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையன என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரென சேரிதோறும் நுவலும் என்னட்டு அகநானூரோட அகப்பாடல். அகநானூறு 390 அகப்பாடல் வந்து சொல்லுது. ஓகே, கொங்கு மண்டல பகுதி இன்றைய வணிகம். ஒரு ஊர்லேயும் எப்படி இப்படிலாம் என்னென்னலாம் ஃபேமஸாக இருந்துச்சுன்ற மாதிரி பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் இன்றைய வணிகம் நீலகிரி. நீலகிரி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கிறது தான் நீலகிரி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். தைல மரம் யூக்கலிப்டஸ் வளர்க்கப்படுகிறது. தைல மரமான யூக்கலிப்டஸ் வளர்க்கப்படுகிறது. தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது இங்கே நீலகிரியில். புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை வந்து, அப்புறம் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் யூக்கலிப்டஸ் எண்ணெய் தொழிற்சாலை, இதெல்லாம் நீலகிரியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்து கோவன்புத்தூர் என்ற பெயரே கோயம்புத்தூர் என்று மறுவச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் மலர் உற்பத்தி முதலிடம். ஆகவே தமிழ்நாட்டோட ஆலந்தன் எந்த ஊரை சொல்கிறோன்னா திண்டுக்கல். அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. அரிசி தோலை பூட்டு தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது திண்டுக்கல். இங்குள்ள சின்னாளம்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றது. இங்கே சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் வந்து புகழ்பெற்றது. எங்கே திண்டுக்கல்லில் இருக்கிற சின்னாளப்பட்டியில் சுங்குடி சேலை வந்து புகழ்பெற்றது. ஈரோடு பரப்பளவில் 2வது பெரிய நகரம் ஈரோடு. மஞ்சள் சந்தை உள்ள ஒரே இடம் ஈரோடு. ஈரோடு மஞ்சள் சந்தை. நெக்ஸ்ட்டு திருப்பூர். திருப்பூர்ன்றது பாருங்கள் மிகச்சிறந்த பின்னலாடை நகரம், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருப்பூர் நெல், கரும்பு, பருத்தி, வாழை இங்கெல்லாம் பயிரிடப்படும். இந்தியாவோட முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. இந்தியாவோட ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எங்கே இருக்குது? திருப்பூரில். இங்கே காங்கேயம் காளைகள் இருக்குது. எங்கே? திருப்பூரில். காங்கேயம் காணப்படும் இடம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? திருப்பூர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாமக்கல். இப்போது நாமக்கல் வந்து பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதியாக இருக்குது நாமக்கல். முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவில் முதன்மையான இடம் நாமக்கல். நாமக்கல்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? முட்டை தான் ஞாபகம் வரும். ஓகே, சிற்றுந்து சரக்குந்து, இது புதுசு பாருங்கள். சிற்றுந்து சரக்குந்து அதிக இயங்கும் மாவட்டம் நாமக்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு சேலம். சேலம் பாருங்கள், சேலம் வந்து மாங்கனி நகரம். சேலத்து மாம்பழம் நம்ம நல்லா ஞாபகம். சேலம் வந்து மாங்கனி நகரம். இந்தியாவில் இங்கே தான் ஜவ்வரிசி. சேலத்துக்கும் மாம்பழம் தெரியும், ஜவ்வரிசிக்கும் சேலம் தான். ஓகே, தமிழ்நாட்டு கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது? சேலம். ஏழைகளோட ஊட்டி, ஏற்காடு இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஏழைகளோட ஊட்டியான ஏற்காடு எங்கே இருக்குது? சேலத்தில் தான் இருக்குது. பால் பண்ணை தொழில் சிறப்பாக நடக்குது. முலாம் பூசுன தொழிலும் பெருமளவில் அமைந்திருக்கு சேலத்தில் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கரூர். கரூர் வந்து வஞ்சி மாநகரம் என்ன பெயர் பெற்றது? கரூருக்கு இன்னொரு பேர் என்னது? வஞ்சி மாநகரம். கிரேக்கரினர் தலைமை வந்து கரூர் வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம். இப்போ பாருங்கள், கரூர் வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் என்ன குறிப்பிட்டவர் யாருன்னா கிரேக்கரினர் தலைமை. கல்காரி தொழிற்சாலை உள்ளன. இங்கே கைத்தறி நெசவாடியும் பெயர் பெற்றது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதலும், கற்சிற்ப வேலைகள், பேருந்து கட்டுமானத்தொழிலோட சிகரம். தோல் பதனிடுதலும், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள், பேருந்து கட்டுமானத்தொழிலின் சிகரம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ தூத்துக்குடின்னு என்ன சொல்கிறோம்? தூத்துக்குடி வந்து முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீப நகரம். இது வந்து ஒரு பொறுத்துக. இப்படியே கொடுத்து 4 இப்படியே 4 கொடுத்து என்ன ஆப்ஷனில் வச்சு கேட்டுருவாங்க. ஓகே 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 வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன லெசன்ஸ் பார்ப்போம். இதில் வந்து காலம் உடன் வரும் என்ற ஒரு துணைப்படம், அது ஒரு நூல்வெளி பார்க்கலாம். காலம் உடன் வர எழுதினவர் யாருன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் கன்னிவாடியில் பிறந்தவர். திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடியில் பிறந்தவர். திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடியில் சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் இவர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் பெற்றவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஓகே, இவர் எழுதின நூல்கள் பாருங்கள். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், அப்புறம் உப்பு கடலை குடிக்கிற பூனை, இதெல்லாமே கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதின புத்தகங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எம்ஜிஆர் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் நம்ம காமராஜர். அதே மாதிரி சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தினவர் நம்ம எம்ஜிஆர். ஓகே, புரட்சி நடிகர், மக்கள் திலகன்னு சொன்னாங்க, அது தெரிஞ்சிருந்தோம். இந்திய அரசு வந்து பாரத் என்ற பட்டம் வந்து எம்ஜிஆருக்கு வழங்கியிருக்குது. இது வந்து டூனியோவில் இருக்கிறது. அவரோட எங்கே இருந்தார், எங்கே வந்தார்னு பார்த்து பார்ப்போம்.
பாருங்கள், கேரளாவை சேர்ந்த எம்ஜிஆர் பெற்றோர் வந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்தாங்க. கேரளாவை சேர்ந்த எம்ஜிஆர் பெற்றோர் இலங்கை குடிபெயர்ந்தாங்க. இலங்கையில் இருக்கிற கண்டியில் கிபி 1917 ஜனவரி 17 கோபாலன் சத்யபாமாவுக்கு 5வது மகனாக பிறந்தவர் தான் யார், நம்ம எம்ஜிஆர். இவர் சிறு வயதில் தந்தை இழந்திருப்பார். எம்ஜிஆரோட தாயார் வந்து தமிழ்நாட்டு கும்பகோணம் வந்திருப்பாங்க. இறந்திருப்பினா தமிழ்நாட்டு கும்பகோணம் வந்திருப்பார். இது ஒரு கோட்டு பாருங்கள், மாபெரும் சமயத்தினே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குரியாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அந்த மாதிரி எம்ஜிஆர் வாழ்ந்தாங்கன்றதை சொல்ல வர்றாங்க. ஓகே ஓகே இது பாருங்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. இதுவும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பதவி வந்துச்சுன்னா பணிவு வரணும், அதுக்கப்புறம் துணிவு வரணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினாருன்னு கேட்டால் எம்ஜிஆர். பொன்மனச் செம்மல் யார், அதுவும் எம்ஜிஆர். சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் இவங்களுக்கு வந்துச்சுல வழங்கினாங்க. சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் இவங்களுக்கு வழங்கினாங்க. யாருக்கு, எம்ஜிஆருக்கு. தமிழ்நாடு அரசு இவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகன்ற நிறுவியிருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகன்ற ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்கு. சென்னை கடற்கரையில் நினைவிடம். இந்திய அரசு வந்து 1988 பாரத ரத்னா விருது. இந்திய அரசு 1988 எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறை வந்து எளிமைப்படுத்தினார். 5வது உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையில் நடத்தினார். கேட்கலாம், எம்ஜிஆர் வந்து எத்தனாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்? 5வது. எங்கே நடத்தினார்? மதுரை. ஓகே. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார். தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பார் எம்ஜிஆர். இது வந்து நம்ம 7th பார்த்துருப்போம் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி. ஓகே. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவைட்டு 2017 தமிழக அரசு சென்னையில், மதுரையில் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம். எம்ஜிஆர் நூற்றாண்டு நிலா 100 வருஷம் ஆயிருக்கும்ல, அந்த நூற்றாண்டு நிலா முன்னாடி 2017-18 சென்னையில், மதுரையில் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சுருப்பாங்க. ஓகே பாருங்கள், இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய சென்ட்ரல் ரயில் நிலையம். அதான் அந்த பேருந்துகளுக்கும் எம்ஜிஆர் பேர், அதுக்கப்புறம் ரயிலுக்கு எம்ஜிஆர் பேர், அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு எம்ஜிஆர் பேர், இந்த மாதிரி அவர் நினைவை போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் பேருங்களாம் வச்சுருப்பார். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.